Dear students, particularly in the video நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவும் கொடுத்தா ஜஸ்ட் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி எப்படி பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. நான் சம் செட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் சரிங்களா. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். இப்போ பிரின்சிபல் வந்துட்டு ஒரு 4000 இருக்குன்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 10%. என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டு வர போகிறேன். அதுமாதிரி இன்னொரு சைடு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுத போகிறேன். ஜஸ்ட் 2 இயர்ஸ் எழுத போகிறோம். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்காண்டி கவனிங்க. ஒருவேளை வந்துட்டு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுனா என்ன ஆகும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதும் போது எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். பிரின்சிபலோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகவே ஆகாது எப்பயுமே. தென் இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே எதுலேருந்து ஜெனரேட் ஆகும்னா பிரின்சிபலில் மட்டும்தான். ஒரு வருஷமும் ஃபஸ்ட் இயரும் பிரின்சிபல்லேருந்து தான் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஜெனரேட் ஆகும். செகண்ட் இயருக்கும் சேம் பிரின்சிபல் தான், தேர்ட் இயருக்கும் சேம் பிரின்சிபல் தான் சொல்கிறேன். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்க பிரின்சிபல்லேருந்து ஜெனரேட் ஆகும். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் ஜெனரேட் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கே பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, பார்க்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதும் போது இது எஸ்ஐ, தென் இது வந்து சிஐன்னு வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 4000 10% 400, இது ஃபஸ்ட் இயருக்கானது. இப்படி செகண்ட் இயருக்கு எழுதும் போது அதே 4000 இன்னொரு 10% ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ? 400 ஆட் ஆகுமா? அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 800 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இது வந்துட்டு 1 இயர்க்கானது, இது வந்துட்டு 2 இயர்ஸ்க்கானது. ஓகே, இது மீனிங் என்னென்னா வருஷத்துக்கு 400 ரூபாய் கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு மொத்தமாக 800 ரூபாய் கிடச்சிருக்கு. காம்பவுண்டர்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 400 கிடைக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்டர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பிரின்சிபலுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகும். ஆனால் காம்பவுண்டர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் இயரில் 400 கிடைக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட் இயர் முடியும் போது அமௌண்ட் எவ்வளோ காமிக்கும்னா 4400 கரெக்டாக. இப்போ செகண்ட் இயரில் வந்துட்டு அதே 10% ஜென்ரேட் ஆகும். ஆனால் எங்கன்னா இந்த 4000 கிடையாது. ஃபஸ்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட் இருக்கோ அது. இப்போ ஃபஸ்ட் இயர் முடியும் போது இருக்கிற அமௌண்ட் தான் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ 4400 10% 440. அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட 400 இருக்குது. இப்போ ஒரு 440 ஆட் ஆச்சுன்னா காம்பவுண்டர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 840 இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? பிரின்சிபல் 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்ரி இயர் 10% கால்குலேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 400னா செகண்ட் இயருக்கு இன்னொரு 400, ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது 800 கிடைக்குது செகண்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு. ஆனால் காம்பவுண்டர்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு இதில் 10% 400, ஃபஸ்ட் இயர் முடியுமா என்ன ஆகுனா இந்த பிரின்சிபலும் இந்த இன்ட்ரெஸ்ட் வரையும் சேர்ந்து அமௌண்ட் 4400 மாறிக்கும். தென் செகண்ட் இயருக்கு வந்து இதில் ஒரு 440 ஆட் ஆகும். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 400 இருக்குது ஃபஸ்ட் இயருக்கு. இப்போ இன்னும் ஒரு இயருக்கு வந்து 440 ஆட் ஆகும்போது 2 இயர்ஸ்க்கு இருக்கும் 840ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்பவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது காம்பவுண்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ செக் பண்ணி பார்த்தா 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 800 காமிக்குது, காம்பவுண்டர்ஸ் வந்துட்டு 840 காமிக்குது. ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா கவனிங்க. இங்கே இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குதுன்னா 40 கிடைக்குதுங்களா. இந்த 40 எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா 400, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இயருக்கு 400க்கு மட்டும் 10% பாருங்கள் பார்க்கலாம். 10% எவ்வளோ கிடைக்குது? 40. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா 40ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம என்ன சால்வ் பண்ண முடியும்னா லெசன். அப்போ இந்த 40 rupees கிடச்சது வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 400க்கு 40 rupeesனா ஜஸ்ட் 100க்கு எவ்வளோன்னு போட்டோன்னு வச்சுங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது 4 times இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். என்னென்னா 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒருத்தோட இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கானது சொந்தமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ 400னா அந்த 400க்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 40 rupees. இப்போ 400க்கு 40 rupeesனா 100க்கு எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சனலில் ஜென்ரேட் ஆகிரும். அந்த கிவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறோம். இது புரிஞ்சுங்களா? இதை மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுங்க. இந்த யூசேஜ் வச்சு தான் நம்ம இப்போ 2 சம் சால்வ் பண்ணி எடுக்க போகிறோம் சரிங்களா. நமக்கு அந்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
the compound interest on a certain sum at the certain rate of interest for 2 years is rupees 4100 and the simple interest on the same sum at the same rate of interest for 4 years is rupees 8000. Then find the sum or principal னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்டர்ஸ் கொடுத்துருக்கான், 4 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் இந்த வேல்யூவை கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஜஸ்ட்டு இப்போ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, என்ன சொல்கிறது, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்டர்ஸ்க்கான 2 இயர்ஸ்க்கான கம்பேரிஷன் பார்த்துருப்போம். அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துருப்போம் இல்லைங்களா? சேம் அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கும்போது எனக்கு பிரின்சிபல் எனக்கு என்னன்னு தெரியல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியல. ஓகேங்களா? ஆனால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு சிஐ பார்த்தீங்கன்னா 4100 கரெக்டாக? ஓகே, இப்போ எஸ்ஐ என்னன்னு பார்க்கும்போது நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா 8000 கொடுத்துருக்கான் எஸ்ஐ. எவ்வளோ இயர்ஸ்க்குன்னா 4 இயர்ஸுக்கு. தெளிவாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருந்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 4 இயர்ஸ்க்கு 8000னா அப்போ அதை 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 2000 பெர் இயர்க்கு இருக்கும். புரிஞ்சுங்களா? பெர் இயர்க்கு 2000 அப்படின்னா ஃபார் 2 இயர்ஸ்க்கு 4000 rupees. கரெக்டுங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, சாரி, கவனிங்க, இந்த விஷயம் புரிஞ்சுங்களா? ஓகே, ஜஸ்ட் ஒரு விஷயம், ஏன்னா நம்ம லாஸ்ட் பார்த்துறீங்களா அதே கான்செப்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஃபார் 1 இயருக்கு 2000 தெரிஞ்சுங்களா? ஃபார் 1 இயருக்கு போதே இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்னு வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு ரெண்டுத்துக்குமே இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? என்ன இப்படி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃபார் 1 இயருக்கு 2000னா ஃபார் 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 4000. சம்மில் இங்கே 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு காம்பவுண்டர்ஸ் வேல்யூ வந்துட்டு 4100 கொடுத்துருக்காங்க. நம்ம லேர்ன் பண்ண மாதிரி தான், ஜஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 100 rupees. நம்ம கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த 100 rupees வேறு எதுவும் கிடையாது, ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ அதுக்கு சொந்தமானது. ஓகேங்களா? அப்போ 2000க்கு வந்துட்டு 100 rupees அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணும்போது 5 times therefore 5%. இதை வச்சு நமக்கு என்ன சார் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5% கன்ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கன்ஃபார்ம்னா பிரின்சிபல் தெரியாட்டியும் அது எதுக்குமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100% ஈக்குவலாக இருக்கும். சார் கிளியர்? சொல்கிறது புரிஞ்சுங்களா? பிரின்சிபல் வந்துட்டு எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100%க்கு. ஆர் வந்துட்டு 5% தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இது எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2000 வந்துட்டு என்ன எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு? 1 இயர்க்கானது. 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 5%. இப்போ 2000 வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு 5% ஈக்குவலாக இருக்குன்னா பிரின்சிபல் தெரியாது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100% ஈக்குவலாக இருக்கும். சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 கிலோ வந்துடும். 100 into 20 therefore 40,000. கிளியர்? இது புரிஞ்சுங்களா? சாதாரண ஒரு விஷயம் தான். எனக்கு வந்துட்டு பிரின்சிபல் வேணும், எனக்கு தெரியல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியல. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானுக்கு 100 rupees கிடைக்குது. இந்த 100 rupees எது மூலியமாக ஜெனரேட் ஆயிருக்குன்னா இந்த 2000 மூலியமாக. அப்போ 2000க்கு 100னா அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 5% காமிக்குது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%னா 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆனாலுமே அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5%க்கு. அப்போ 2000ங்கிறது 5%னா பிரின்சிபல் 100%. சால்வ் பண்ணால் 40,000. இட் கிளியர்? ஸோ ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஒரு சம் கூட பார்க்கலாம். ஓகே, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the compound interest on a certain sum at the certain rate of interest for 2 years is rupees 2050 and the simple interest on a certain sum at the same rate of interest for 5 years is rupees 5000. Then find the sum. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம ஒரு சம் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன், இருந்தாலுமே நம்ம கிளாரிஃபிகேஷனுக்காக நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்டர்ஸ் வந்து 2015 கொடுத்துருக்காங்க. தென் 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5000 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? நம்ம ஜஸ்ட் அந்த சார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சம்மில் தெளிவாக வந்துட்டு
காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு 5000 சொல்லியிருக்காங்கன்னா பெர் இயருக்கு எவ்வளோ இருக்கும் 1000. 2 இயர்ஸ்க்கு 2000. இது புரிஞ்சுங்களா? 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் 5000 அப்படின்னா எவ்ரி இயர் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பெர் இயர் வந்துட்டு 1000 இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு 2000. அதே மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு எப்பவுமே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது வந்து 2050 மாறுது இல்லைங்களா? இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 50 இருக்கு இல்லைங்களா? இது எதுக்கு சொந்தமானது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொந்தமானது. அப்போது 1000க்கு வந்துட்டு 50 அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் 5%. கரெக்டுங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னா லெசன் பிரின்சிபல் வந்துட்டு ஆல்வேஸ் ஈக்குவல் டு 100%. பார்க்கும் போது இங்கே கவனிங்க, இந்த 1000 வந்துட்டு 5% ஈக்குவலாக இருக்கும். பிரின்சிபல் வந்துட்டு 100%. செக் பண்ணி பார்க்கும்போது இது இங்கேயே கம்பேர் பண்ணலாம். இது ஒரு 20 டைம்ஸ் தானே இது. இப்போ இது ஒரு 20 டைம்ஸ் 20,000 சொல்லிக்கலாம். கால்குலேஷன் வேணும் அப்படின்னா 20 டைம்ஸ் therefore பிரின்சிபல் வந்துட்டு 20,000. இது புரிஞ்சுங்களா? ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி லாஜிக்காக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய சமக்கு நிறைய டிஃப்ரெண்டான கொஷனுக்குலாம் வந்துட்டு ஓன் ஆன்சர் எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன். இஸ் இட் கிளியர்? ஓகே, வேற ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.